இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லட்சுமி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று வாசவி ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையில் மற்றும் மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 9:33 மணி வரையிலும் தசமி, அதற்கு பின்பு ஏகாதேசி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 11:27 வரையிலும் மகம், பின்பு பூரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 11:27 மணி வரையிலும் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் கேது பகவானுடன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று உறவினர்களுக்காக சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்த போதிலும் இன்று நல்ல ஒரு மனம் அமைதியான நாளாகவே இருக்கும். விநாயகர் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது. பால் அபிஷேகமோ அல்லது அன்னதானங்களோ செய்தால் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய உடல் தொல்லைகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும். பெரியோர்களின் ஆசீர்வாதத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது. வெளியூர் செல்லுவது மற்றும் வெளியூரிலிருந்து உறவினர்கள் உங்களை தேடி வருவது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவாகும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரனும் கேதுவும் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வுகளை காணலாம். இன்று வாராகி அம்மன் வழிபாடோ அல்லது ஸ்ரீ லக்ஷ்மி வராகரையோ பிரார்த்தனை செய்ய பூமி சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. உறவினர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும். இன்று பணம் கொடுப்பது மற்றும் பணம் வாங்குவது, இது இரண்டையுமே சற்று சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமைகிறது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியனுடன் இருக்கக்கூடிய இந்த லாபம் உங்களுக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். இன்று தீராத கடன் பிரச்சனைகள் தீரவும் வழி பிறக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை மனதிற்கு நல்ல ஒரு மன அமைதியும் உற்சாகத்தையும் கொடுக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் கேதுவுடன் இருப்பது இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். இருந்த போதிலும் இவர்களுக்கு இன்று மன பயம் தேவையில்லை. மிதுன ராசி அன்பர்களுக்கு திடீர் ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாகவே இருப்பார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனத்தில் குழப்பங்களும் இன்றைய நாளில் தீர வழி பிறக்கும். கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் சஞ்சாரம். மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த குழப்பங்களுக்கு உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்களே காரணமாக இருப்பார்கள். பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன குழப்பங்கள் வந்து போகும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மனதில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப காரியங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன குழப்பத்தை கொடுத்தாலும் கூட இன்று நாள் இறுதியில் உங்களுக்கு மன அமைதியும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இன்று அனுகூலமாக இருப்பார். இன்று நீங்கள் புதிய கடன் முயற்சிகளை செய்யலாம். தொழில் செய்பவர்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று அமோக லாபங்கள் உண்டு. இன்று 12ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பது சற்று தூக்கமின்மையை கொடுக்கும். ராசிநாதன் புத பகவான் 8ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது
இன்றைய நாளில் உங்களினுடைய கடன் தீருவதற்கும் வழி பிறக்கும். நண்பர்கள் மற்றும் உங்களினுடைய உறவினர்களினுடைய உதவியால் இன்று புதிய வியாபாரம் தொடங்குவதோ, உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களோ அல்லது முன்னேற்றங்களையோ பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இன்று துர்க்கையை வழிபாடு செய்ய உங்கள் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலை பொழுது மிகவும் சாதகமானதாகவே அமைகிறது. விநாயகர் ஆலய வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான விடை கிடைக்கும். நண்பர்களினுடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பல காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது பகவானால் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களும் விலகும். பணப்பிரச்சனைகள் மற்றும் பணத்தினால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் இன்று குடும்பத்தாருடன் உட்கார்ந்து பேசும் பொழுது ஒரு சில சிந்தனைகளில் நல்ல ஒரு தெளிவும் பிறக்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் சஞ்சலங்கள் இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் செவ்வாய் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பது பிள்ளைகளால் சின்ன மன கிளேசங்களோ அல்லது வாக்குவாதங்களோ சண்டைகளோ வந்து போகலாம். திருமணம் சார்ந்த விஷயங்களை இன்று பேசாமல் இருப்பது நல்லது. இன்று சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே வேலை இடத்திலேயும் சில அலைச்சல்களும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்களும் வந்து போகலாம். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் சந்திரன் இன்று 10ஆம் இடத்தில் இருப்பதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சற்று பண விவகாரத்தில் குழப்பங்கள் வந்து போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனநிலையில் சில தடுமாற்றங்களும் ஏற்படும். பெரிய அளவில் இன்றைய நாளில் பணப்புழக்கங்களை தவிர்க்கலாம். கடன் கொடுப்பது, கடன் வாங்குவது மற்றும் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவது இது போன்ற விஷயங்களில் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கவனத்துடன் செயல்படவும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் நல்ல ஒரு உற்சாகம் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்துவுடன் அமர்ந்திருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பரிபூரண சந்தோஷத்தை கொடுக்கும். திருமண விஷயங்களில் இன்று பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். பலவிதமான குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி வரலாம். பல நாட்களாகவே இருந்து வந்த போராட்டங்களும் தீரும். இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை மற்றும் தன லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ராகு காலத்தில் தீபம் ஏற்றி துர்க்கையை வழிபாடு செய்ய இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் மன உளைச்சலை கொடுக்கலாம். சந்திரன் 8ஆம் இடத்தில் கேத்துவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் இல்லை ஒரு சில விஷயங்களில் மன கிளேசங்களும் வந்து போகும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மன சஞ்சலங்களுக்கு காரணமாவார். இன்று இந்த காலசர்ப்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய ராகு கேது மற்றும் சந்திரனின் சஞ்சாரமானது மகர ராசி நேயர்கள் இன்று புற்று இருக்கக்கூடிய ஆலயத்தில் ராகு காலத்தில் தீபம் ஏற்ற ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் மாலை நேரத்திற்கு மேல் அதிகரிக்கும். வரவேண்டிய பண பாக்கிகளை இன்று நீங்கள் வசூல் செய்யலாம். வியாபாரம் தொழில் சார்ந்தவர்களுக்கு இன்று மாலை நேரம் உகந்தது. கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன குழப்பங்கள் வந்து போகும். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி பகவான் சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார். கேது பகவானுடன் இருக்கக்கூடிய சந்திரன் கணவன் மனைவி இடத்தில் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக சில குழப்பங்கள் வந்து போகும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தாலும் குரு வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி இன்றைய நாளில் உங்களுக்கு பிள்ளைகளால் சில மன வருத்தங்களோ குழப்பங்களோ வரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்று கோர்ட்
வழக்குகள், விசாரணைகள் போன்றவற்றில் செலவுகள் இருக்கலாம். ஆகவே வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது இன்று உகந்தது. கும்பராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு சில குடும்ப குழப்பங்கள் இன்று அதிகரிக்கும். இன்று முடிந்த வரையில் குடும்ப விவகாரங்களை பேசாமல் இருப்பது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். 6ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் தன லாபங்கள் உண்டு. இன்று வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. மீனராசி நேயர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த பண பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள், இவர்களால் உங்களுக்கு வரக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு தீர்வு மனதிற்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் ஒரு மனதிற்கு இனிமையாகவே இருக்கும். பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு இதமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வதும் மற்றும் காலை வேளையில் கோதுமை தானம் செய்வதும் நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு ஒரு பரிகாரமாக அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 29 வருட நம்பிக்கை, 20 லட்சம் திருப்தியான வாடிக்கையாளர்கள். இந்தியாவின் நம்பர் 1 டைல்ஸ் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இப்போது பெங்களூர், மைசூர், ஹாசனில்.